வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனசு விட்டு பேச போறேன் அப்படின்னு தேதி குறிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன்க. ஆஹா, மறுபடியும் தலைவலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அவருடைய மைண்ட் வாய்ஸா இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ பஞ்சாயத்துகள் 2 பேருக்கு இடையில கோல்டு வார்லாம். சரி, என்ன பேச போறாரு 5ஆம் தேதி? கட்சியை விட்டு விலக போறாரா? திமுக பக்கம் சேர போறாரா? இல்ல தாவேகா பக்கம் போக போறாரா? ஏன்னா அலுவலகத்துல தந்தை பெரியார் அவர்களுடைய படம்லாம் எடுத்து மாட்டியிருக்காங்க. அத ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பாஜக பக்கம் போக வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பாஜக இவர நம்ப வச்சு, அதாவது ப எடப்பாடிய வழிக்கு கொண்டு வரதுக்கு இவர பயன்படுத்திக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால திமுக இல்ல தாவேகா ரூட் எடுக்க போகிறாரா செங்கோட்டையன்லாம் டாக்குகள் பரபரப்பை எகிற வச்சுட்டு இருக்குங்க. ஆனாலும் அவரு பக்காவான அதிமுக காரரு. எந்த கட்சிக்கும் அவர் போவதற்கு வாய்ப்புகள் இல்ல. அதே நேரத்துல பிரிஞ்சிருந்தா அதிமுக வெற்றி பெறாது. ஒருங்கிணையணும். அதற்கு இனிமேல் பழனிசாமி தடை போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கராரா அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். அது அதிமுக தொண்டர்கள் கிட்டயும் தன்னுடைய இமேஜ உயர்த்தும். பரவலாக சவுத்து இப்படி எல்லா இடங்கள்லயும் அதிமுக பக்கம் வாக்குகளை கொண்டு வரலாம். தன்னுடைய தொகுதி, தன்னுடைய மாவட்டத்தையும் அது தக்க வச்சுக்கவும் உதவும் அப்படின்னும் சில கணக்குகளை முன் வைக்கிறாங்க. இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். வெயிட் பண்ணுவோம். இன்னும் 2 நாள் தானே.